அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கான். அந்த ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்முருகன் வந்து சொன்னதாக சொல்லி ஒரு ட்வீட். என்னென்னு, காரைக்குடியில் சீமான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வேட்பாளர் நிற்க வைக்கல அப்படின்னு அவர் யார் வேல்முருகன் சொன்னதாக சொல்லி நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கான் இந்த மஞ்சப்பொடி. முதல்ல நம்ம வேல்முருகன் இருக்கார்ல, தா.வா.க. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இருக்கார் இல்லையா, அவர் யாருன்றதே தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியும். அவரு ஏன்னா நம்ம ஆளுகள் போட்டு பொழந்தாங்க இல்லையா சோசியல் மீடியாவில், அதுக்கப்புறம் தான் அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் வால்டர் வெற்றிவேலு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரைக்குடியில் வந்து வேட்பாளரை நிற்க வைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, சீமான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நிற்க வைக்க விட்டுருக்காராம். முதல்ல இவரோட கட்சி இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி பன்ருட்டியை தான்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் ஒரு நிலநடுக்கத்தை உண்டு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. இவர் ஒரே ஒரு எம்எல்ஏங்க, அதாவது ஒரே ஒரு குருக்களாக வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் ஒட்டுமொத்த கட்சியிலுமே. இதுல இவர் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வேட்பாளர் நிற்க வச்சா அப்படியே கைட்டி இருப்பாங்க மொத்த பேரும் சேர்ந்து. இதெல்லாம் கூட மன்னிச்சிருவோம் பரவாயில்ல. இந்த சீமானுக்கு காரைக்குடியில் யாரா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது யாரோ வந்து நம்ம வேல்முருகனோட ஆழ் மனசுக்குள்ள போய் காரைக்குடியில் சீமானுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு யாரோ சொன்னதாக வேல்முருகன் போட்டிருக்கதா ட்வீட் இந்த மஞ்சப்பொடி போட்டு வச்சிருக்கான்.